பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். இப்போ என்ஐஏ விசாரணை நாம் தமிழர் ஆஃபீஸ் பேரியர்ஸ் வீடுகள் எல்லாம் நடக்குது. 2 வருஷமாக இந்த விசாரணையை என்ஐஏ செய்து கொண்டிருக்கு. ஐசிசியில் விழிஞ்சம் துறைமுகத்தில் ஆயுதங்களும் போதைப் பொருளும் என்று கிடைத்ததோ அன்று முதல் இந்த வழக்கை என்ஐஏ விசாரணை செய்து கொண்டிருக்கு. என்ன போதைப்பொருள் வழக்கோடு தோட முடியுதா? அரசியல் காரணங்கள்லாம் எதுவும் நிச்சயமாக கிடையாது, உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு, அந்த தமிழ் தேசிய சிந்தனையை வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வளர்ந்து அடுத்த 3 அல்லது 4 வருடங்களில் தனி தமிழ்நாட்டை உருவாக்கிடுவாங்க. இந்தியாவிலிருந்து போலி பாஸ்போர்ட் மூலமாக அல்லது இந்திய குடிமகன்கள் போல இந்திய பாஸ்போர்ட்டை இலங்கை தமிழர்கள் வாங்கிவிட்டு செல்வதுன்றது அடிக்கடி நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்தா அங்கங்கே இன்டர் கனெக்டடாக இருக்கும். இதில் சம்மந்தப்பட்டுக்கிறால் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு, அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கால் இதில் சம்மந்தப்பட்டு. சீலன் முருகன் என்ற முன்னாள் உளவுத்துறை அதிகாரி அவர் யூகேல இருக்காரு. அவரோடு சாட்டை துரைமுருகன் 2 ஆண்டுகளாக வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருந்தாதுன்றது மட்டும் என்னால் உறுதி. கவர்னருக்கு போய் கேட்டாங்க. ஸோ கவர்னர் மீண்டும் உரையாற்ற போகிறார். கடந்த வருஷத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று நடந்துருந்துச்சு. இந்த முறை கவர்னர் உரை எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு இணக்கமாக நடைபெறுகிறதுன்றது பார்க்க தான் போகிறோம். மிரட்டுறாங்க, ஈடியை வச்சு உடக்க பார்க்குறாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இடி இன்னும் ஒடுக்கவே ஆரம்பிக்கல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. உண்மையிலே ஒடுக்க ஆரம்பித்தோடனே அதோட வலி என்னன்றது தெரியும், சீக்கிரம் தெரிஞ்சு. போன வருஷம் அப்படி நடக்கும்போது தெலுங்கானாவில் கவர்னர் உரையே இல்லாமல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்த தடவை பண்ணிடலாம்லாம் பேச்சுக்கள் எழுந்துச்சு. நல்ல பேச்சுக்கள்லாம் எழும், பேச்சுக்களாகவே இருக்கும். செய்கிறதுக்கு நல்ல துணி உள்ள முதலமைச்சர் வேண்டும். பட்ஜெட் எப்படி இருக்க போகுது சார்? பட்ஜெட்டெல்லாம் நல்லபடியாக போடுறதுக்கு நிதி வேணும். தமிழ்நாடு அரசுக்கிட்ட 10 பைசா இல்லை. இப்படி நிதி கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுனாலும் பணம் கொஞ்சம் சேர்ந்துச்சு போகிறதுக்கு வாங்க ஏதாவது ஊர் சுற்றிட்டு போகலான்ட்டு ஊர் சுற்றி டூருக்கு போய் நிதியை காலி பண்ணுவாங்க. அதனால இவங்ககிட்ட என்ன நிதி இருக்குது, என்ன திட்டம் போட்டுற போகிறாங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் திரு சவுக்கு சங்கர். வணக்கம் சார். வணக்கம் தேவேந்திரன். இப்போ என்ஐஏ விசாரணை நாம் தமிழர் ஆஃபீஸ் பேரியர்ஸ் வீடுகள் எல்லாம் நடக்குது. ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அதே நாளில் அதுவும் நடந்துச்சு. இதே நாள் விஜய் கட்சி ஆரம்பிச்சு அதே நாள். இதெல்லாம் அன்கனெக்டட் பாஸ். நீங்கள் வந்து இது ரெண்டையெல்லாம் போட்டு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடாது. என்ஐஏ விசாரணை திடீர்னு நாம் தமிழர் அலுவலகத்தில் அவங்களுடைய வீடுகளில் ஏன்? 2 வருஷமாக இந்த விசாரணையை என்ஐஏ செய்து கொண்டு இருக்கிறது. ஐசிசியில் விழிஞ்சம் துறைமுகத்தில் ஆயுதங்களும் போதைப் பொருளும் என்று கிடைத்ததோ அன்று முதல் இந்த வழக்கை என்ஐஏ விசாரணை செய்து கொண்டு. என்ன சார், போதைப்பொருள் வழக்கோடு தொடர்புடையதா? அதுலேருந்து தான் ஆஃப் ஷூட் ஒன்று வருது. அதை பிடிச்சி தோண்டினோன்னா, ஆயுதத்தெல்லாம் தோண்டினோன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா போதை மருந்து கடத்துறாங்க. எங்கேருந்து போதை மருந்து கடத்துறாங்க பார்த்தா திருச்சி ஸ்பெஷல் கேம்பில் உட்காந்துட்டு போதை மருந்து கடத்துறாங்க. அப்போ அதுலேருந்து விசாரணை தொடங்கி பார்த்தா சப்போர்ட்டர்ஸ்னு சிலர் சென்னையில் கூடியிருக்கிறார்கள். ஒரு சில பேர் வீட்டுக்கெல்லாம் போனாங்க, ஞாபகம் இருக்கா? 6-8 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 இயர்க்குள்ளே இருக்கும். இறங்க வலசரவாக்கம் விருகம்பாக்கத்துலாம் யாரோ ஒரு சிலர் வீட்டில் போனாங்க. அங்கே அந்த சோதனைகளை நடத்தி அதிலேருந்து கிடைக்கிற தரவுகளை வச்சு மற்ற ஒன்றுனா இப்படி லீடு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஓவர ப்ராசஸ், ஓவர பீரியட் ஆஃப் டைம் நடக்குது. திடீர்னு பிளான் பண்ணிலாம் என்னை அப்படிலாம் சோதனை நடத்தாது. அண்டு இது நேற்று நடந்ததுலாம் வந்து புலம்பெயர் தமிழர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள், பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதான்ற கோணத்தில் தான் அவங்க இந்த விசாரணையை நடத்துகிறாங்க. அது திடீர்னு ஏன்பா நாளைக்கு போய் என்னைய சோதனை நடத்தலாம் பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கங்க. அது ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. உங்கள் இஷ்டத்துக்கு போர் அடிக்குதுப்பா நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படிலாம் பண்ண முடியாது. தே நீட் டு கெட் ஆர்டர்ஸ் ஃப்ரம் டெல்லி. சர்ச்சுக்கு போகிறதுக்குலாம் ஏன் சர்ச் பண்ணுன்றதை டெல்லியிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கணும். நீங்கள் சும்மா சார் அவர் தேவேந்திரன் ஒரு கருப்பாக இருக்கார் அவர் வீட்டுக்கு போயிட்டு வரேன்லாம் பண்ண முடியாது. நீங்கள் தேவேந்திரனுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்புன்றதை நீங்கள் சர்ச்சுக்கு பர்மிஷன் எழுதி வாங்கும்போது கன்வின்ஸ் பண்ணணும். ஆமாம், தேவேந்திரன் இவர் கூட வாட்ஸ்அப்பில் இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது அவர் கூட வாட்ஸ்அப்பில் என்ன பேசினார் 2 வருஷமான்றதை தேவேந்திரன்ட்ட கேட்கணும், விசாரிக்கணும். தேவேந்திரன் வீட்டில் வேறு எதுவும் தடயங்கள் இருக்கா, கான்ட்ராக்ட் இருக்கான்றதை பார்க்கணும். இந்த அடிப்படையில் தான் போகும். ஸோ இப்போ அரசியல் காரணங்கள்லாம் எதுவும் இல்லை? நிச்சயமாக கிடையாது, உறுதியாக சொல்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த தமிழ் தேசிய சிந்தனையை வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பிரிவினவாதத்தை நோக்கி போயிடுமோ அப்படின்ற அந்த கோணத்தையெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வளர்ந்து அடுத்த 3 அல்லது 4 வருடங்களில் தனி தமிழ்நாட்டை உருவாக்கிடுவாங்க. அப்படி தானே? இதை பார்த்து டெல்லி அரசு பயப்படுது. அப்படி தானே? கான்ஸ்பிரசி தியரி சொல்கிறது ஒரு நியாய தர்மம் வேணாமா? எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான், வேறு எந்த காரணமும் இல்லை. உங்களுக்கு டயஸ்போரா இன்னும் ஆக்டிவாக தானேங்க இருக்காங்க. எப்படியாவது ரிவைவ் பண்ணுற முயற்சிகள் நடக்கிறதுன்றதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஜனவரி 2022 சென்னை ஏர்போர்ட்டில் மேரி ஃப்ரான்சிஸ்கோன்ற ஒரு பெண்மணியை இதே போல்
வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னு காவல்துறை கைது செய்திருக்குது. கியூ பிரான்ச்சா என்ஐஏவான்றது கரெக்டாக தெரில. இது போல் ஆங்காங்கே சமீபத்தில் அப்புறம் இன்னொன்று இந்த டயஸ்போராலேருந்து போலி பாஸ்போர்ட் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழக்கையும் என்ஐஏ பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவிலிருந்து போலி பாஸ்போர்ட் மூலமாக அல்லது இந்திய குடிமகன்கள் போல இந்திய பாஸ்போர்ட்டை இலங்கை தமிழர்கள் வாங்கிவிட்டு செல்வதுன்றது அடிக்கடி நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே பார்த்தா அங்கங்கே இன்டர் கனெக்டடாக இருக்கும். இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாள் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கோம், அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ இதை வச்சு இந்த லிங்கை வச்சு தான் இந்த சோதனைகள்லாம் நடைபெறுது. அரசியல் காரணம் நிச்சயமாக நான் நம்புறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நினச்சிச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் தேவேந்திரன். உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ கட்சியை உடச்சி விட்டுருக்கேன், காலி பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தீங்களா? இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். இப்போ இந்த என்ஐஏ சோதனையினுடைய அதிலிருந்து என்ன விஷயங்கள் கிடைச்சது, என்ன அதெல்லாம் இன்டியூ கோர்ஸ் போக போக தான் கிடைக்கும். சோதனை இப்போ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வரல. வந்துச்சுன்னா நானும் இன்னும் வேறு சோர்ஸஸ் யார்ட்டையும் பேசல. கேட்டால் பேசினா தெரியும். இதனை ஒட்டி ஒரு செய்தி ஒன்று வந்துருந்துச்சு. பல கோடிகள் நாம் தமிழர் நிர்வாகி வாங்குறாரு வெளிநாட்டிலிருந்து. எனக்கு அது சம்மந்தமான கன்ஃபர்மேஷன் எங்கேயும் கிடைக்கும். ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு, நான் பார்த்தேன் செய்தித்தாளில், தினமலரில் நம்மளும் சேனலில் யூஸ் பண்ணியிருந்தோம். நான் அதை பார்த்தேன். அது சம்மந்தமான கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. பணம் வந்துச்சா, ஆயுதம் வாங்குறதுக்கு ஏதோ பேசுனாங்கலாம் கூட போட்டுருந்துச்சு. எனக்கு அது கன்ஃபர்மேஷன் வரல. ஆனால் சீலன் முருகன் என்ற முன்னாள் உளவுத்துறை அதிகாரி, அவர் யூகேல இருக்கார். அவரோடு சாட்டை துரைமுருகன் 2 ஆண்டுகளாக வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருந்தாதுன்றது மட்டும் என்னால் உறுதி செய்ய முடியும். அது என்ன பேசுனாங்க அந்த வாட்ஸ்அப்லன்றதுலாம் எனக்கு தெரியும். தொடர்பில் இருந்தார்கள்ன்றதுக்கான ஆதாரம் கிடைச்சிருச்சு. அது பணம் பல கோடி பரிமாறப்பட்டிருக்குன்னுலாம் எனக்கு எவிடன்ஸ் இல்லை. அவர் முன்னாள் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், உளவுத்துறை அதிகாரி, அது கன்ஃபார்ம். சீலன் முருகன் சீலன் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, அது கன்ஃபார்ம். அது கூட தொடர்பில் இருந்ததும் கன்ஃபார்ம். என்ன பேசுனாங்கிறத இனிமேல் விசாரணையில் வெளியே வரும். ஸோ இது என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்து இனிமேல் தெரியும். இது அடுத்ததாக எப்படி நகரும்னு நினைக்கலாம் சார்? விசாரணை எப்படி என்ன எவிடன்ஸ் கிடைக்குதுன்றதை வச்சு தான் இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸ் ஆகும். இதுக்கிடையில் சீமானே சொல்லியிருந்தாரு, எதுக்கு அங்கங்கே போய் தட்டிட்டு இருக்கீங்க, என்கிட்ட வாங்க நேரான்னு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லியிருந்தாரு. அரசியல் இயக்க தலைவர் அவர் அப்படித்தானே பேச வேண்டும். அவரும் அந்த அமைப்பை ஒடுக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுதுன்ட்டு அவரும் நினைக்கிறாரான்றதும் எனக்கு தெரியல. நினைக்கலாம், மேபி. எனக்கு தெரிஞ்ச தகவல் இது. சார், கவர்னருக்கு போய் கேட்டாங்க உரையாற்றுறதுக்கு வாங்கன்னு. சபாநாயகர் போய் அழைப்பிதழை கொடுத்துட்டாரு. ஸோ கவர்னர் மீண்டும் உரையாற்ற போகிறார். கடந்த வருஷத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று நடந்துருந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த முறை கவர்னர் உரை எவ்வளவு சிறப்பாக, எவ்வளவு இணக்கமாக நடைபெறுகிறதுன்றது பார்க்க தான் போகிறோம். ஒன்றும் ஆகாது, இணக்கமாக நடத்தி முடிப்பாங்க பாருங்கள். ஒரு பிரச்சனையும் ஆகுது, ஸ்மூத்தாக நடக்கும் ஆளுநர் உரை. மீன்ஸ் இவங்க எதுவும் போன தடவை தீர்மானம் நிறைவேற்றின மாதிரி பண்ண மாட்டாங்களா, இல்லை அவரு மாற்றி படிக்க மாட்டார், வேற விஷயம்? அவர் எப்படி மாற்றி படித்தாலும் இவங்க ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க. அமைதியாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். டிஆர் பாலு சொன்னார்ல, மத்திய அரசு இணக்கமாக தான் இருக்குது அப்படின்னு. இவங்களும் இணக்கமாகிடுவாங்க. பயங்கர பிரச்சனை போகுது, எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, ஈடியை வச்சு முடக்க பார்க்குறாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இடி இன்னும் ஒடுக்கவே ஆரம்பிக்கல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. உண்மையிலே ஒடுக்க ஆரம்பித்தோடனே அதோட வழி என்னன்றது தெரியும், சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஏன் இணக்கமாக போவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இடி வருதுன்னு சொன்னேன், ரெண்டும் இணைச்சு தான் பார்க்கணும். இடி வந்தால் இணக்கம் தான். போன வருஷம் அப்படி நடக்கும்போது தெலுங்கானாவில் கவர்னர் உரையே இல்லாமல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்த தடவை பண்ணிடலான்னெல்லாம் பேச்சுக்கள் எழுந்துச்சு. அது மாதிரிலாம் பேச்சுக்கள்லாம் எழும், பேச்சுக்களாகவே இருக்கும். செய்கிறதுக்கு நல்ல துணி உள்ள முதலமைச்சர் வேண்டும். கவர்னர் உரை முடித்த உடனே அதில் இருக்கிற விஷயங்களை நீக்கி தீர்மானம் அவர் முன்னாடியே நிறைவேற்றாரு. ஆளுநரோட தேநீர் இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிச்சாங்களா? திமுக புறக்கணிச்சுதா? ஆளுங்கட்சி எடப்பாடி புறக்கணிக்காமல் இருந்தப்போ அடிமை அரசுன்னு சொன்னீங்க. கூட்டணி கட்சிகள் கடுமையாக புறக்கணிக்குது. கூட்டணி கட்சிகளில் ஒன்றான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாகப்பட்டினத்தில் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டி ஆளுநர் திரும்பியே செல்கிறார். ஆனால் இவங்க உள்ளே போய் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு என்னென்ன நீங்கள் போட்டாங்களாம், அதான் யாரோ போன மந்திரிக்கிட்ட தான் கேட்டேன். மசால் வடை, கட்லெட்டு, குலோப் ஜாமுன் போய் விருந்துண்டு வர்றாங்க. அதனால தான் சொல்கிறேன் இணக்கமாக இருக்கணும். இப்போ சொன்னீங்கல்ல அரசு அப்படின்னு, அதே அரசுன்ட்டு தான் கவர்னர் உரைக்கும் உருட்டுவாங்க பாருங்க. ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். ஒருவேளை எலெக்ஷன் இயர் சரி பெரிய சர்ச்சை வேணான்னு 2 பக்கமும் நினைக்கலாம் இல்லையா? அப்போது எலெக்ஷன் இயர்ன்றதுனால தான் சர்ச்சை வேணான்னு நினைப்பாங்க. நான் சொல்கிறேன் இவங்களுக்கு முதுகெலும்பு இல்லைங்கன்னு சொல்கிறேன், அப்புறம் திருப்பி எலெக்ஷன் இயர் இந்த இயர்னு பேசிகிட்டு இருக்கீங்க.
முதுகெலும்பு இல்லை. சார் பட்ஜெட் எப்படி இருக்க போகுது சார்? பட்ஜெட்டெலாம் நல்லபடியாக போடுறதுக்கு நிதி வேணும். தமிழ்நாடு அரசுக்கிட்ட 10 பைசா இல்லை. அப்படி நிதி கொஞ்சம் நஞ்சம் இருந்துச்சுனாலும் பணம் கொஞ்சம் சேர்ந்துச்சு போல இருக்கு, வாங்க ஏதாவது ஊர் சுற்றிட்டு போகலான்ட்டு ஊர் சுற்றி டூருக்கு போய் நிதியை காலி பண்ணிட்டுவாங்க. அதனால இவங்ககிட்ட என்ன நிதி இருக்குது, என்ன திட்டம் போட்டுற போகிறாங்க, ஒன்றும் பெருசாக இருக்காது. இல்லை எலெக்ஷன் வருது, மத்திய பட்ஜெட்லையும் இப்படி தான் யோசிச்சாங்க. கொடுக்கறதுக்கு 10 பைசா நிதி இல்லையே. நீங்கள் என்ன புதிய திட்டம் அறிவிக்க போகிறீங்க? எதையும் அறிவிக்க முடியாது. ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தவே நிதி இல்லை. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோக்கு குழுவெல்லாம் அமைச்சிருந்தாங்க டிஎம்கேல. ஸோ அது என்ன செய்வாங்க? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் இங்கே ஒருவேளை கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையை பார்த்துருக்கீங்களா? திமுக 500க்கு மேலே வாக்குறுதி. 500க்கு மேலே. அதில் எத்தனை நிறைவேற்றிருக்காங்க? 70%, 80%. அவர் 99ன்னு அவர் சொல்லுவார். நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நிறைவேற்றிருப்பாங்க சுமாரா? இன்னும் நிறைய நிறைவேற்றல. புதிய அதை வந்து அதாவது ஓய்வூதிய திட்டம் பழசு. அதாவது திமுக கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்றதை கூட உங்களால் ஓப்பனாக ஆமான்னு சொல்ல முடியாது. இல்லை இன்னும் நிறைய நிறைவேற்றலை அப்படிதான் உருட்டுவீங்க. திமுக பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. கரெக்டா? மாநில தேர்தல் அறிக்கைக்கு கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றலை. அப்புறம் இந்த மத்திய தேர்தலுக்கு நடக்கிற தேர்தலுக்கான அறிக்கையில் இவங்க பெருசாக ஆராய்ச்சிலாம் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டு அதன்படி இவங்க நடந்து கொள்ள போகிறாங்களா? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எம்பியா 38 எம்பி தான் ஜெயிச்சிருந்தீங்க. என்ன பண்ணிட்டீங்க 5 வருஷத்தில்? எதிர்கட்சி தானே சார், அவங்க குரல் தான் கொடுக்க முடியும். அப்போ எதுக்குங்க அறிக்கை? எதிர்கட்சி தானே. அப்போ ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையில் தானே செய்வாங்க. அந்த அறிக்கையெல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. யார்? மேயர் பிரியா, பிடிஆர், கனிமொழி, நல்ல குழு. இன்டலெக்சுவல்ஸ். நானும் இல்லைன்னு சொல்லியே அதான் பண்ணிட்டு போட்டு விடுங்க. பெருசாக கண்டுக்க வேணும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.